இதை ஒட்டணும். இங்க பாருங்க, பெருசா வேணும் உங்களுக்கு. இப்படி வச்சு இப்படி ஒட்டலாமா? காமெடி பண்ணாம நான் பார்த்து எனக்கு சில எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சா, அதை வச்சு செஞ்சிடலாம். கரெக்டாக எனக்கு ரொம்ப மூளையான ஒன்று செஞ்சேன். அதை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்படின்லாம் சொல்லிட்டு போக மாட்டேன். காய் வருஷம் முடிச்சுட்டு தாங்க போவேன், ஏன்னா எனக்கு நிறைய லைக்ஸ் வேணும். இப்படி ஏமாத்திட்டா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் போடவே தெரியாது. தேவையான அளவுக்கு பேப்பர் எடுத்துட்டேன், அதையும் க்ளவ் பண்ணி விட்டுட்டேன். இதுவரை கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் டேப்பை போட்டு ஒட்டிடணும். நல்லா இந்த ஃபோனை நல்லா இப்படி வச்சுட்டு டேப்பை போட்டு ஒட்டணும். புரியுதா? நல்லா இப்படி விட்டு எப்படிதான் கைஸ், இப்போ இதை இப்படி வச்சு ஒட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்று ஒரு டேப்பு இந்த ஒரு டேப்பு கீழே அப்படின்னு ஓட்டினாலே சூப்பராக ஒட்டிடுச்சு. இப்போ இதுக்கு கலர் அடிக்க வேண்டிய நேரம். இப்படி மடக்க முடியுதான்னு பார்த்துக்கலாம். மடக்காமல் இருக்கணும், மடங்காமல் இருக்கணும். அப்புறம் இந்த ஷீட் நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம்ல, அந்த ஷீட் வச்சு பார்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை என்னுடையது. ஓகே காசு ஒன்றும் பிரச்சனை வைங்க. ஓகே, நம்மளும் இருக்கலாமா? லாஸ்ட்ல போட்டா நான் ப்ரஷ் பெயின் அதெல்லாம் வச்சு பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் தான் கொடுப்போம். ப்ளூவா பிங்கான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ப்ளூவா பிங்கா. சரி, ப்ளூ பிங்கே அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து பிங்க் கலர்ல இது கொடுக்கலாம். கேமரா ஓகே. அப்புறம் ஏதாச்சும் டிசைன் கொடுக்கலாம். நான் வந்து ஆப்பிள் மாதிரி டிசைன் கொடுக்குறேன். பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே சில ஆர்ட்ஸ் கொடுக்கலாம். எனக்கு ஒழுங்காக வருதான்னு தெரியல, நானும் கொஞ்சம் ஆர்ட்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்படிக்கலாம் ஒரு லைட்டாக பிங்க் லைட்டாக கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நம்ம அடிச்சிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மேல் பக்கமாக ஒரு கேமரா செட் பண்ணோம். அதுக்கு ஒரு பிங்க் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்குள்ளேயே ப்ளூவையும் அடிச்சிடலாம். ஓகே, நல்லா ஆட் ஃபில் பண்ண மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வச்சுருக்கேன். பஸ்ஸுன்னு ஆகிடக்கூடாது, ஸோ பார்த்து பார்த்து அடிக்கிறேன்னா கேமராவும் ப்ளூ கலரில் கொடுக்கலாம். என்னோட இந்த கலர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தாலே கிடைக்கும். ஸோ எல்லாரும் அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் டேமேஜடு ப்ராடக்ட்லாம் இல்லை, நீங்கள் டேமேஜ் பண்ணும்போது அந்த டேமேஜட் ப்ராடக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன அடிக்க போகிறோம்னா இதுலேயே ஒரு பிக்சர் வரைஞ்சி அது அப்படியே இது பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணுறதே அதே மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிக்சர் வரையலாம். நான் ஆக்சுவலி பென்குயின் வரையலான்னு இருக்கேன், சாட் வரையலான்னு இருக்கேன். என்ன வரையுதுன்னு தெரியல காய்ஸ். ஸோ நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி முயல் குட்டியே வரையலாம்னு எப்பவுமே அதான் வரைவேன். இப்போ வந்து கிரே
ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த பென்குயின் வரைகிற ப்ரஷ் பென் தான் யூஸ் பண்ணுறேன்னா, இது டாம் ப்ரஷ் பென். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு முயல் குட்டி மாதிரி நான் இப்படி வரைகிறேன். ஒரு பேண்டா அந்த மாதிரி ஒரு டிசைனில் இப்படி நான் வரைகிறேன். என் டிசைன் தான், உங்கள் டிசைன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்ணும் வரைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாயும், நெக்ஸ்ட்டு அந்த காதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கை மாதிரி வரைக்கிறேன். நெக்ஸ்ட் லைட்டாக அந்த ஷேப் கொடுத்துக்கிட்டு டைம் வந்து 12 PM போட்டுக்கிறேன். 12 AM போடலாம். டே என்ன போடலாம்னா ஏப்ரல் 1 போடலாம். இல்லை ஜூன் 1 போடலாமா? ஜூன் 1 ஜூலை போட்டுட்டேன். 1 போடலாமா? ஜூலை 1 இந்த ஜூலை 13 நம்பர் கிட்ட இந்த டைமில் தான் நான் பண்ணணும். போட்டு அப்படி போட்டு வச்சு இந்த மாதிரி. இப்போ இது வந்து அந்த மார்க்கர் வச்சு கலர் கொடுக்கலாம், இல்லைன்னா இதை வச்சு கலர் கொடுக்கலாம். ப்ரஷ் பென்னில் நான் பிங்க் வச்ச கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி அதில் இது வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் கலர். ப்ளஸ் லைட்டாக எல்லோ ஷேட் மட்டும் கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர், ப்ளூ கலர் அவுட், பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 12 PM அந்த கோட் போட்டோம்னா அது அளவுக்கு தான் போகணும். அது வீணி போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, நீங்களே கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த 12 PM மட்டும் அடிச்சுட்டு அப்புறம் அந்த பொம்மையில் படாத மாதிரி இதையும் அடிச்சிடும். ஓகே, க்யூட்டான ஒரு இது ரெடி. அதுக்கு கொஞ்சம் அவுட்புட் இன்புட்டாக நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் எடுத்து அது கூட அதை வந்து நான் அடிக்கலாம்னு. ஸோ நான் வந்து 2 கலர் சூஸ் பண்ணி அடிக்கலாம்னு இருக்கேன். அது என்ன கலர்லாம் கேட்குறீங்க? ரெட்டோ ஆரஞ்சோ இது சேர்த்து அடிச்சு நம்ம கொண்டாடி மகிழலாம். சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சிடலாம் ஒன்றா. கலர் பாஸ் நல்லா பாஸ் ஆகிட்டோம். அது கூட நம்ம சில இதெல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஒரு இது மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜ்லாம் தேவையில்ல, ஒரு சின்ன பேஜ் போதும். அதே மாதிரி அது இப்படி வச்சிடலாம். அப்புறம் அந்த இதுக்கு அவுட்புட் மாதிரி நல்லா போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக நான் கிரே இந்த கலர் வச்சு இது பண்ணலாம். அப்புறம் அந்த இதுக்கு வந்து பெயிண்டிங்கோ கொடுக்கலாம். ஓகே, இப்படி வரைஞ்சிட்டு அது பின்னாடிக்கா பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி தான் வைப்பேன். இங்கே தான் கேமரா இருக்கும், இதை கட் பண்ணி எடுக்கணும். ஓகே காய்ஸ், அப்புறம் இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குட்டி ஃபோன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. 9 லிட்டர் ஃபோன் அப்படின்னா ஹெட்லைட் போடலான்னு இருக்கேன். எப்படி இருக்கு? இது லைவ்லாம் இல்லை, சும்மா நானே பேசிட்டு இருக்கேன் guys. எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு. ஓகே, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இங்கே இது சென்ட்டு கலர் அனுப்ப போகிறேன். அது வரைக்கும் பை பை, டாட்டா. ஓகே காய்ஸ், என் ப்ரஷ் எடுத்து இவ்வளோ நேரம். இப்போ நான் ஆரஞ்சு பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கவருக்கு அடிக்கலாம். இப்போ எப்போ என்ன டிசைன்லாம் பண்ணணும்னு கேட்காதீங்க. நான் அந்த 2 கலர் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அந்த எல்லோவையும் ஆரஞ்சு அந்த கலர் வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிட்டு நான் இப்படி லைட்டாக இப்படி மேலே இதெல்லாம் பண்ணிட்டு வந்து தோணுச்சு.
பெயிண்டே அடிச்சிடலாமே. அப்புறம் நான் பெயிண்ட் அடிக்க தொடங்கிட்டேன். அந்த கலர் சாரி காய்ஸ், அந்த கலர் ஸ்வீட்டாக போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கலர் யூஸ் பண்ண வேணாம் தெரியாமல் சொல்லிட்டேன். பாருங்கள் காய்ஸ், கையில் அடிச்சு பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கலாம் கொடுத்துருக்குங்க. ஓகே, நல்லா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு டேப் தான் ஃபுல்லாக உருவாகும். எலக்ட்ரானிக்கெல்லாம் அப்படியே வந்துடுது காய்ஸ் அழகா. ஆனால் ஆரஞ்சு பெயிண்ட் தான் தெரிய மாட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் ஆன்லைன் போட பிளான் கொடுத்தான். இதை ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் அதுக்கு மேலேயும் ஃபுல்லாக அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் கொடுத்துருக்கான். எப்போ பிளானு உலகத்தே அந்த மாதிரி ஒரு பிளானை நான் பார்த்துருக்கேன். என் இடத்துல தான் போய் சைட்டுக்கு போகலாம். ஸோ நான் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே அடிக்கிறேன். ஓகே, இங்கே தான் அடிக்கலாம். ஸோ அதை இதுக்கு மேட்சில் வச்சுக்கலாம். லைட்டாக தான் அடிக்கணும், அவ்வளோலாம் அடிக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ரிக்வஸ்ட். யாருக்கெல்லாம் ஃபேக் இது பண்ண ஃபேக் ஆர்டர் அதெல்லாம் பண்ணக்கூடாது காய்ஸ். நம்ம இது பண்ணி இது பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இருக்குது, 2 ஸ்பூன் இருக்குது, 3 ஸ்பூன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வாட்டி சொல்கிறேன், ஃபேக் ஆர்டர் நாளைக்கு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இது காய வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம இன்னொன்று சொல்லலாம். இந்த ஃபேக் ஆர்டர் விஷயத்தை பற்றி தான் பேசலாம்னு இருக்கேன். இது காயட்டும் நல்லா காற்றுல. இந்த இடம் இந்த மாஸ்க் எடுத்து நம்ம வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொன்று ஒன்று செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன செய்யறதுன்னு கேட்குறீங்க? வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் பண்ணி பாருங்க guys. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக விட்ட இந்த இது இருக்குல்ல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? நான் சொல்கிற பிளான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷை ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாம். ஓகே, இந்த வேஸ்ட் திங்ஸை, இந்த பேப்பர்ஸை லைட்டாக நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணலாம். நான் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணலான்னு தான் இருக்கேன். இல்லை, நம்ம ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் பிடிச்ச சர்க்கிள் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிளில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். எனக்கு ஆர்ட்டு ரொம்ப வரல, ஆனால் வெறும் கம்மியான பேப்பர்ஸ் வந்துருக்கு. அந்த பேப்பர் தான் வந்துருக்கு. ஸோ திருப்பியும் பகவெண்டு கொஞ்சம் ஒரு பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் பண்ணிட்டாரு. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு இன்னொரு ஷீட் எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஷீட் தான் நான் வேஸ்ட்டாக நேற்றோ பண்ண ப்ராடக்ட் அது வேஸ்ட்டாக வச்சுருந்தேன். இப்போ அது இந்த வந்து இப்போ 2வது ஆர்ட். ஓகே, சின்னதாக பண்ணிட்டா பகலில் இருக்க ப்ரேஸை இன்னும் பண்ணலாம். ஸோ சின்னதாகவே பண்ணிட்டேன். நான் எப்பவுமே நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருப்பேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்வீட் டப்பா வச்சுருக்கேன். என்ன தான்னு பார்க்காதீங்க. ஓகே, அதே மாதிரி நான் போட்டேன். நிறைய ஆர்ட்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் இல்லை வச்சுட்டு நான் பண்ணி எடுத்துருக்கோம். பேப்பர் சோப் தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு சானிடைசர் தான் வேணும், சோப்பு தான் வேணும். ஸோ நான் போய் சோப் பண்ணிட்டு வரேன் கையில். இந்த டப்பாவில் தான் நான் இது பண்ண போகிறேன். காசு இருக்குது, ஸோ காசு போடணும் போட்டுடலான்னு இருக்கேன். போட்டுடலாம். இந்த டப்பாவில் போய் பண்ணிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இந்த இதை வந்து அந்த சோப் வாட்டருக்குள்ள போட்டு வெயில